Hello friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா combined technical services examination non interview போஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பாத்தீங்கன்னா combined technical services examination non interview போஸ்டுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு एक्चुअली பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்ல நமக்கு வந்து 21/5 ரிலீஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So, the important dates அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப date of notification அப்படிங்கிறது 21/5 இன்னைக்கு வந்திருக்கு. Date of commencement of receiving application. So, எப்ப இருந்து நமக்கு application நம்ம வந்து இது பண்ணலாம்னா 27/5 ல இருந்து லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 25/6 up to 12 PM அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So, application correction windowங்கிறது எப்ப இருந்து எப்ப இருக்குன்னா 29/6 to 1/7 வரைக்கும் நமக்கு application correction window இருக்கும். So, date and time of examination அப்படின்னு பார்க்கறப்ப நமக்கு paper 1 that is Tamil eligibility test, general studies, aptitude mental ability test பாத்தீங்கன்னா from 4/8 to 10/8 அதே மாதிரி paper 2 அந்த டேட்ஸ்க்குள்ள நமக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் இருக்கும். சோ உங்களுக்கு அப்ளை பண்றது எப்படின்னு தெரியும். சோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோ பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல பண்ணலினா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒன்லி த்ரூ ஆன்லைன் மூட நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட்டான இது பாத்தீங்கன்னா எவ்வளவு போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுல பாக்குறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பாத்தீங்கன்னா 3678. சோ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் அப்படிங்கிறது 1 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் 1666. இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் ரேட். இது வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 3532 தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல அதுல ஒரே ஒரு வேகன்சி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிலிட்டி பார்த்துக்கலாம் அப்ளிகபிளா இல்லையா மற்றதுக்கெல்லாம். சோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. இதோட வேகன்சி பாத்தீங்கன்னா 1 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வேகன்சிஸ் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு ஸோ மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னா இது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கு. ஸோ மற்றதுக்குமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது 32 தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா போஸ்ட்டுக்கும் ஸோ எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 32 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3269 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அது 32 தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஏஜ் தட் இஸ் ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் ஷுட் பி 32. ஓகேங்களா? இது எதுக்காகனா அதர்ஸ் தட் இஸ் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு SC, SCA, ST, MBC, DCs, BC, OBCMs அண்ட் BCMs. அதாவது இதுல எல்லாமே இல்லாதவங்க எல்லாத்துக்குமே 32 தான் மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஏஜ் கன்செஷன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதே வந்து BC, OBCMs, BCMs, MBC, DCs, SC, SCAs, STஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ எதுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 3678க்கு பாத்தீங்கன்னா நமக்கு 30 அதாவது BC, OBCMஸ்க்கு BCMs, MBC, DCஸ்க்கு 34 கொடுத்துருக்காங்க. SC, SC, STக்கு 37 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஏஜ் கன்செஷன் இருக்கவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 34 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸோ எது நமக்கு எலிஜிபிலிட்டின்னு பாக்குறப்ப ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருங்க, அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், அப்புறம் பார்த்தா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இதுல வந்து லைசன்ஸ் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து எலக்ட்ரிக்கல் 3678க்கு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு போன வருஷத்துக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு இருக்கு. ஸோ மேபி ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் பண்ணலாம், அது நமக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன இதுன்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ கடைசியில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்க. வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.